ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம அம்மா ப்ரூச் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி அம்மா டெக்ஸ்ட் நம்ம ட்ரா பண்ணி வச்சுட்டோம், ஓகேவா? ஸோ அதோடைய இன்ச் 5 இன்ச்சுக்கு நான் ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேவா? மேக்ஸிமம் 5 இன்ச், சரியா? இப்போது மேலே லோட்டஸ் ஒரு 1.25 இன்ச்சுக்கும் கீழே இருக்கக்கூடிய அம்மாவுலேருந்து அந்த ஆவுலேருந்து மாங்கிற எழுத்து வரையுமே நமக்கு ஒரு 3.25 இன்ச்சுக்கும் நம்ம ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஃபுல் சைஸ் 5 இன்ச்சு, ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு நம்ம ட்ராயிங் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இதில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும், ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக அளந்தும் பார்த்து வச்சுட்டோம், சரியா? இப்போ இந்த லோட்டஸில் நான் ஃபஸ்ட்டு B7000 க்ளூவை நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். அது மேலே நார்மலாக இருக்கக்கூடிய ஜர்தோசி, ஓகேவா? கிளிட்டர் ஜர்தோசியும் இருக்குது, நார்மல் ஜர்தோசியும் இருக்குது. நான் நார்மல் ஜர்தோசி எடுத்திருக்கேன். ஸோ இதை அந்த ஷார்ப்லேருந்து நம்ம இதே மாதிரியே வளைச்சி கொண்டு அந்த ஷார்ப்புக்கிட்ட போயிட்டு நம்ம கட் பண்ணிக்கிறோம், ஓகேவா? ஸோ இதே மாதிரியே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லோட்டஸ் அதோடைய இலையெல்லாம் எப்படி நமக்கு ஷார்ப்பாக இருக்குமோ அதே கான்செப்டில் நம்ம இந்த ஜர்தோசியவும் நல்லா ஷார்ப்பாக கொண்டு போகணும், ஓகேவா? ஸோ ஷேப் நமக்கு ரொம்பவே முக்கியம். அந்தந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜர்தோசியை கட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எங்களுக்கு ஜர்தோசி வச்சு கட் பண்ண தெரியல அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜர்தோசியை வச்சு பார்த்துட்டு தேவையான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே அப்படியே நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற ஜர்தோசியை நம்ம அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடலாம், ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு கொஞ்சமாக தான் தேவை. இப்போ நான் அங்கேருந்து வச்சுட்டு கட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? பார்த்தீங்களா? ஸோ இப்போ அந்த அளவுக்கு தேவையானதை நான் கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இதே மாதிரியே பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணுங்கள், இல்லைனா நான் சொன்ன ஐடியா படி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் மேலேருந்து கீழே நம்ம ஜர்தோசியை கரெக்டான ஷேப்பில் வச்சு நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த லோட்டஸ் ஃபுல்லாக ஜர்தோசியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த லோட்டஸ் ஃபுல்லாகவே நான் ஜர்தோசியை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த சென்டரில் இருக்கக்கூடிய இதழில் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒயிட் கலர் ஸ்டோன் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ ஸ்டோன் செயின் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்டோன் செயினை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அந்த ஷார்ப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், ஓகேவா? ஜர்தோசியை எப்படி ஷார்ப்பாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணமோ அதே மாதிரியே இந்த ஸ்டோன் செயினையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறோம். நான் சொன்ன மாதிரியே நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல அந்த இடத்துல எவ்வளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டே வச்சு பார்த்துட்டு நம்ம கட் பண்ணிக்கணும், சரியா? இப்போ நான் கட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நடுவில் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் நான் இந்த ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணுறேன். மற்றது எல்லாமே நான் நார்மலாக பீட்ஸ் வச்சு தான் நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதோடைய கேப்பில் க்ளூவை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு சுகர் பீடு பிங்க் கலர் நம்ம எடுத்திருக்கோம், ஓகேவா? ஸோ ரோஸ் கலரில் இருக்கக்கூடிய பீட்ஸை எடுத்து நான் இந்த இடத்துல ஒவ்வொரு சுகர் பீடாக நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே இந்த ப்ரூச் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஓகேவா? இப்போ இந்த இடத்துலலாம் நான் பீட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே நம்ம ஒவ்வொரு பீட்ஸாக வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், ஓகேவா? நல்லா ட்ரையாக விடணும். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண உடனே அந்த OHP ஷீட்டை எடுக்கக்கூடாது, சரியா? ஒரு ஓவர் நைட்டுக்கு நம்ம ட்ரையாக விட்டால் தான் நமக்கு எந்த பீட்ஸுமே கீழே உதிராமல் இருக்கும், சரியா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் கேப்பே இல்லாமல் சுகர் பீடை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஓகேவா? இப்போ நம்ம அடியில் கேப்பே இல்லை பாருங்கள். இதே மாதிரியே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்.
ஸோ இப்போது ஃபுல் லோட்டஸுமே நான் சுகர் பீடை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கீழே இருக்கக்கூடிய இடத்துலலாம் நான் ஜமிக்கி ஒர்க் வந்து பண்ணுறேன். ஓகேவா? ஸோ க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ஜமிக்கியை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே வந்து நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு லோட்டஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அம்மா ப்ரூச்சில் வந்து லோட்டஸ் மட்டும்தான் வரையணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு ஐடியா. அதுக்கப்புறமா வந்து நம்ம பேபி ஃபுட் கூட வந்து நம்ம வரைஞ்சி அம்மாங்கிற லெட்டர்ஸை கீழே வந்து நம்ம எழுதலாம். ஓகேவா? ஹார்ட் ஷேப்பும் வந்து மேலே வரைஞ்சிட்டு கீழே இருக்கக்கூடிய லெட்டரில் அம்மாங்கிற ப்ரூச்சும் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணி கொடுங்க. ஓகேவா? இப்போ இந்த லோட்டஸ் வந்து ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். சரியா? அடுத்தது அம்மா ப்ரூச்சில் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த அம்மாங்கிற லெட்டர்ஸில் நான் B7000 க்ளூவை அந்த ஆர் ஷேப்புக்கு எப்படி கொண்டு வரேங்கிறத பாருங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து புரியும். ஓகேவா? இப்போது கம்மை வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இது மேலே ஸ்டோன் செயினை வந்து ஃபஸ்ட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். சரியா? ஜர்தோசியை ஃபிக்ஸ் பண்ணலை. அந்த ஸ்டோன் செயினை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகே? அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோன் செயினை வந்து கொண்டு வந்து நம்ம ஆங்கிற ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வச்சு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ அந்த ஷேப்பை வந்து நான் எப்படி கொண்டு வரேன்னு பாருங்கள். கரெக்டாக கை வச்சுட்டு நம்ம அந்த ஸ்டோனை வந்து வளைவாக வந்து கொண்டு வரோம். ஓகேவா? கை வச்சு பண்ண முடியலன்னா இதே மாதிரியே ஷார்ப்பாக உள்ள டூல் வச்சு பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல ஸ்டோனை வந்து கொண்டு வந்துட்டு கரெக்டாக எப்படி கொண்டு போகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ பொறுமையாக தான் வந்து இதை நம்ம ஹேண்டில் பண்ணணும். அதனால தான் வீடியோ வந்து ரொம்ப பொறுமையாக வந்து இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு வந்து ஸ்பீடு வைக்காமல் நான் பொறுமையாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி அந்த ஸ்டோனை வந்து நான் எப்படிலாம் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா வளைவு வந்து ஸ்டோனு ஒரே ஷேப்லேயே வராது. நம்ம தான் அதுக்கு ஏற்ற மாதிரி வளைச்சி கொண்டு போகணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே? ஏன்னா அதுக்கு அந்தாண்ட வந்து நம்மளால் கொண்டு வர முடியாது ஸ்டோனை. ஸோ அந்த இடத்தோட நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல நான் ஒரு 2 ஸ்டோனுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுவுமே ஃபிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். இதே மாதிரியே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். ஓகேவா? ஏன்னா நம்ம எழுதியிருக்கக்கூடிய லெட்டர்ஸில் கரெக்டாக அந்த ஷேப் வந்து இருக்கணுங்கிறதுக்காக நம்ம இந்த டூலை வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஜர்தோசியை வந்து நம்ம மேலேயும் கீழேயும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுவும் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், இந்த ஆர் ஷேப்பில் நான் ஃபுல்லாக வந்து பண்ணிட்டேன். ஓகேவா? இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துலையுமே பாருங்கள், நான் க்ளூவை அப்ளை பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அந்த இடத்துலையுமே ஸ்டோனை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸ்டோன் செயினை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அந்த இடத்துக்கு தேவையான அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதே மாதிரியே கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இது ஃபுல்லாக வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். சரியா? இப்போ அந்த ஆங்கிற எழுத்தில் அந்த நடுவில் இருக்குது பாருங்கள் கேப்பு, அந்த இடத்துல வந்து நான் ஒரு கிளிப் ஸ்டோனை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ கிளிப் ஸ்டோன் வந்து அந்த இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், இப்போ நான் க்ளூவை வந்து அப்ளை பண்ணிவிட்டு கிளிப் ஸ்டோனை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன். ஓகேவா? ஏன்னா அந்த இடத்துல நம்மளால் ஸ்டோனை வந்து கொண்டு வர முடியாது. அதனால் இதே மாதிரியே நம்ம கிளிப் ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை சுற்றி வந்து நான் ஜர்தோசி பண்ணிட்டேன். ஓகேவா? ஜர்தோசி ஒர்க்குமே வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து இம்முக்கு வந்து அந்த இடத்துலையுமே நான் கிளிப் ஸ்டோனை வந்து அந்த டாட்டுக்கு வந்து நான் வச்சிட்டேன். இப்போ இந்த மாங்கிற டெக்ஸ்ட்டுக்கு நம்ம வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ மாங்கிற எழுத்து ஃபுல்லாகவே நான் இந்த B7000 க்ளூவை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த ஸ்டோன் செயினை அப்படியே கொண்டு போகிறேன். ஓகேவா? அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா நான் கட் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் ப்ரூச் பின் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ கிளாஸோடைய ஃபுல் டீட்டெயில் என்னங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம ஷேப்பை வந்து போட்டுட்டோம். ஓகேவா? பண்ணதுக்கப்புறமா கட் பண்ணிக்கிறேன்.
ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணதும் நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து மாறிடுது பாருங்கள். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே நான் இந்த டூல் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரியா? அந்த ஷேப்பை வந்து நம்ம கரெக்டாக ஈவனாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். பண்ணினதுக்கப்புறமா அதை சுற்றி ஜர்தோசியும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஜர்தோசியை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுலேயுமே வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ இந்த ஷேப்பில் ஃபுல்லாக ஸ்டோனை வச்சிட்டோம். இதுக்கு உள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். B7000 க்ளூவை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிக்கிறேன். அது மேலே ஜர்தோசியை வந்து ஸ்டோனோட ஒட்டுற மாதிரி வைக்கணும். சரியா? ஸ்டோனுக்கும் ஜர்தோசிக்கும் கேப்பே இருக்கக்கூடாது. புரியுதா? ஸ்டோனுக்கும் ஜர்தோசிக்கும் கேப்பு இல்லாமல் நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணி கட் பண்ணிக்கணும். புரியுதா? ஸோ இதே மாதிரியே கொண்டு வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது இந்த ஷேப்பை சுற்றி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ அந்த இடத்துல நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கரெக்டாக ஈவனாக இருக்கணும் இல்லையா? அதனால் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ணிக்கிறோம். இப்போ இதை சுற்றி நார்மல் ஜர்தோசியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் வந்து அந்த இடத்துல நம்ம அந்த ஷேப்பு சைடு உள்பக்கம் எல்லா சைடுமே க்ளூவை வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜர்தோசியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், க்ளூ வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதை சுற்றி அந்த டெக்ஸ்ட்டை சுற்றி க்ளூவை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேவா? இதே மாதிரியே கரெக்டாக வந்து நீங்களும் அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப இந்த க்ளூவை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. சரியா? ஸ்ப்ரெட் பண்ணோம்னா நமக்கு கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா OHP ஷீட்டை வந்து கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரியா? இப்போ பாருங்கள், அந்த ஜர்தோசியை நான் எப்படி ஷேப்பாக வந்து கொண்டு வரேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அந்த சைட்லேருந்து கரெக்டாக வச்சு நம்ம கொண்டு வரோம். இப்போது மேலேருந்து கீழே கொண்டு வந்துட்டு இப்போ அந்த ஷேப்புக்கு வந்து கரெக்டாக ஷேப்புக்கிட்ட வந்து ஷேப்புக்கிட்ட கரெக்டாக வந்து நம்ம போகிறோம். சரியா? இதே மாதிரியே கொண்டு போயிட்டு இப்போ அந்த வளைவில் கொண்டு போகிறோம். புரியுதா? அந்த வளைவில் கொண்டு போயிட்டு நம்ம கட் பண்ணிக்கிறோம். ஓகே? வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியாது. சரியா? இதுதான் வந்து ஜர்தோசி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஐடியா. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டோன் செயினை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா ஜர்தோசியை அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். சரியா? நம்ம எழுதியிருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டுக்கு கரெக்டாக நம்ம பண்ணியிருக்கக்கூடிய ஒர்க்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஈவன் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரியே வந்து நான் ஈவன் வந்து பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாக ஈவன் பண்ணிவிட்டு இதோடைய ஃபினிஷிங் லுக்கை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன். கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ இந்த ஜர்தோசி ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் இதோடைய ஃபினிஷிங் லுக்கு. ஓகேவா? இதே மாதிரி தான் வந்து நம்ம அம்மா ப்ரூச் வந்து பண்ணணும். இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இதை வந்து கட் பண்ணினதுக்கப்புறமா இதோடைய ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா பின்னுலாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? பின் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதோடைய ஃபினிஷிங் லுக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.